இது நாங்கள் அவரை கூப்பிட்டு போய் அவர் தனுஷ் சாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்கிரிப்ட். அப்போது அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி. பட் டோல்டு இல்லை, நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோடய ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கெரியரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. இது யாராவது சம்மொன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அதுக்கப்புறம் ரத்னா டெட் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் ரீடிங்லாம் போனதுக்கப்புறம் கார்த்திகேயனுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்ன்றனால கார்த்திகேயன் டோல்ட் ரத்னா வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லி அதுக்கப்புறம் இட் ஆல் ஹெம்ட் அப் ஹியர். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து நான் என்ன இப்போ தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்ட் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். லைக் த மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் 2 பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுன்றனால அதுக்காகவே சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியும் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிவிட்டு விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.